பதினெண் சித்தர்கள் போற்றி, கோன் குருநாதர் திருவடிகள் போற்றி. இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தர் அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான பாடல். உடலில் உயிர் உள்ளதா, உயிரில் உடல் உள்ளதா? இது கேட்க ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் ஒரு அதிகப்படியான அர்த்தங்கள் வாய்ந்த ஒரு பாடல் இது. அதுக்கான பாடல்: உடம்பு உயிர் எடுத்ததோ, உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்பு உயிர் எடுத்தபோது உருவம் ஏது செப்புவீர். உடம்பு உயிர் எடுத்தபோது உயிர் இறப்பது இல்லையே. உடம்பு மெய் மறந்து கண்டு உணர்ந்த ஞானம் ஓதுமே. இந்த இடத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள்: செப்புவீர் என்றால் கூறுவீர், சொல்லுங்கள் என்ற அர்த்தம். ஞானம் என்றால் மெய்யறிவு, உண்மையான அறிவு என்ற அர்த்தம். இதுக்கான விளக்கம்: உடம்பு உயிர் எடுத்ததோ, உயிர் உடம்பு எடுத்ததோ. உடம்பு தனக்கென உயிரை ஏற்றதா, அல்லது உயிர் தனக்குரிய உடம்பை ஏற்றுக்கொண்டதா? உடம்பு உயிர் எடுத்தபோது உருவம் ஏது செப்புவீர். உயிரும் உடம்பும் ஒன்றுபடும் நேரத்தில் உடம்பிற்கு ஏதாவது உருவம் இருந்ததா? உடம்பு உயிர் எடுத்தபோது உயிர் இறப்பது இல்லையே. உடம்பை விட்டு உயிர் விலகிய போது உடம்பு மட்டும் இறக்கும், உயிர் இறப்பதில்லை. உடம்பு மெய் மறந்து கண்டு உணர்ந்து ஞானம் ஓதுமே. உடம்பானது உயிரோடு கூடி இருக்கும்போது, அதாவது நம் உயிரோடு வாழும்போதே ஞானம் பெற்று உயர்ந்த அறநூல்களை ஓதி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இதுக்கான அர்த்தம். இதை முதல் படிக்கும்போது சரியாக புரியாது. இப்போ விளக்கம் சொன்னதுக்கப்புறம் இன்னொரு தடவை படிக்கிறேன், கேட்டு பாருங்கள். உடம்பு உயிர் எடுத்ததோ, உயிர் உடம்பு எடுத்ததோ. உடம்பு உயிர் எடுத்தபோது உருவம் ஏது செப்புவீர். உடம்பு உயிர் எடுத்தபோது உயிர் இறப்பது இல்லையே. உடம்பு மெய் மறந்து கொண்டு உணர்ந்து ஞானம் ஓதுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் விளக்கத்துடன் ஆதாரத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். உடல் உயிர் இது சம்மந்தப்பட்டது. இந்த 4 வரிகளில் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். இத்தனை நாள் உயிர் எங்கேருந்து வந்தது தெரியுமா, உடம்பு எப்படிப்பட்டது தெரியுமான்னு நீங்கள் அதை கேள்விகள் மனதில் இருந்தால் இது சிறந்த பதிலாக இருக்கும். சிவவாக்கிய சித்தரின் பாடல். நன்றி.